இன்னும் எத்தனை காலம் இதுபோன்ற விபத்துகள் நீடிக்குமோ தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் அதிர வைக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் நேரிடும் பட்டாசு விபத்துகள். இந்த முறை வெம்பக்கோட்டை அருகே முத்துச்சாமிபுரத்தில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை விபத்தில் 10 தொழிலாளர்களின் உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. பட்டாசு ஆலையின் போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உரிமையாளர் மற்றும் மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்டடம் இருந்த இடம் தெரியாமல் செங்கல் குவியலாக காட்சியளிக்கிறது இந்த இடம். மரங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஆடைகள் சொல்கின்றன விபத்தின் தீவிரத்தை. முத்துச்சாமிபுரத்தில் விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையின் 5 அறைகள் முற்றிலும் தரைமட்டமாக கிடக்கின்றன. காலையில் வரும்போது மீண்டும் வீடு திரும்புவோம் என்ற நம்பிக்கையுடன் தான் தொழிலாளர்கள் வந்திருப்பார்கள். அவர்களில் 10 பேர் இப்போது உயிருடன் இல்லை. விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான இந்த பட்டாசு ஆலையில் 60க்கும் அதிக அறைகளில் 80க்கும் அதிகமானோர் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது பகல் 12:30 மணிக்கு திடீரென அதிக வெடிச்சத்தம் கேட்டது. 5 அறைகள் முற்றிலும் தரைமட்டமான நிலையில் ரமேஷ், கருப்பசாமி, அம்பிகா, முத்து, அபேராஜ், முருகஜோதி, சாந்தா உள்ளிட்ட 9 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் இறந்தவர்களின் உடல்களையும் ஆங்காங்கே சிதறி கிடந்த உடல் பாகங்களையும் மீட்டனர். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்தார். ஃபேக்டரி பொறுத்தளவுல லைசன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இனிஷியலா அந்த கெமிக்கல் மிக்சிங் ரூம்ல ஓவர் க்ரௌடிங் இருந்ததான் காரணமா தெரிய வருது. முதல் கட்ட விசாரணையில, விரிவான விசாரணை அறிக்கை பெற்று உரிய நடவடிக்கை. ஆக்சிடென்ட் பொறுத்தளவுல மனித தவறுகள் தான் காரணமா இருக்கிற மாதிரி முதல் கட்ட விசாரணையில தெரியுது. தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு சிவகுமார், முத்துக்குமார் மற்றும் ரெங்கம்மாள் ஆகியோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ரெங்கபாளையம் மற்றும் கிச்சநாயக்கன்பட்டியில் நேரிட்ட பட்டாசு ஆலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். விதிமீறலே எப்போதும் காரணமாக சொல்லப்படும் நிலையில் விதிமீறல்களை கண்காணிக்கும் அதிகார அமைப்புகள் என்ன செய்கின்றன என்ற கேள்வி எழுகிறது. பணியிட பாதுகாப்பு என்பது பட்டாசு தொழிலாளர்களுக்கு பொருந்தாதா? பட்டாசு ஆலை தொழிலாளர்களின் உயிருக்கு உத்தரவாதம் என்ன என்ற கேள்விகளும் நீடிக்கின்றன. ஒவ்வொரு முறை பெரிய அளவில் உயிரிழப்புகள் நேரிடும் போதும் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆய்வு செய்வதாகவும் கூறும் அதிகாரிகள் அதன் பிறகு என்ன செய்கிறார்கள்? தொடர் ஆய்வுகள், விதிமீறல் கண்காணிப்புகள் நடக்கிறதா என்பது கேள்விக்குறியே. மற்றொரு புறம் ப்ளூ வயலட் என்ற தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்துவதால் தான் பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து நிகழ்வதாக கூறுகின்றனர் பட்டாசு ஆலையில் பணிபுரிந்தவர்கள். தடை செய்யப்பட்டது முன்னாடி போட்டாங்க, இப்ப கிடையாது. போட இந்த ஆஃபீஸ்ல போட கிடையாது. அந்த ஆஃபீஸ்ல கெமிக்கல் எடுத்து போட்டு பாருங்க. இருந்துச்சுன்னா ஓனர் மேல எல்லாம் நடவடிக்கை கண்டிப்பா. ஏன்னா லோடு பண்றது எல்லா ஆஃபீஸ்லயும் லோடு பண்ணுவாங்க. லோடு பண்ணும்போது எந்த கெமிக்கல் வெடிக்கவே கிடையாது. வெடிக்க காரணமும் கிடையாது. இது தன்னால வெடிக்கும். ஏன்னா பெட்ரோல் சம்பந்தப்பட்டது. பெட்ரோல் தீக்குச்சி சம்பந்தப்பட்டது. தன்னால தீ பிடிக்கும். தன்னால ஒரு மருந்து சின்ன ஒரு மணி விழுந்தாலும் போதும், அது தன்னால தீ பிடிக்கும். தீப்பொறியாகி எல்லா இடத்தையும் தீப்பிடி உண்டாக்கும். பட்டாசு ஆலை உரிமையாளர் விக்னேஷ் மற்றும் மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், ஆலை உரிமையாளர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதேபோல் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் MK-ஸ்டாலின் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர்கள் சுபாஷ் மற்றும் கருப்பஞானியார்.